அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கடுக்காய் என்கிற தெய்வீக மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கடுக்காய் என்பது மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காய். இந்த கடுக்காய் மரம் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என சித்த மருத்துவ நூல்கள் தெரிவிக்கின்றன. கடுக்காய் என்பது அவ்வளவு சாதாரணமான மூலிகை அல்ல. இருக்கிற மூலிகைகளிலேயே உயர்வான மூலிகை கடுக்காய். எனவேதான் கடுக்காயை கற்ப மூலிகை என்று சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடுக்காய் உண்ண மிடுக்காய் வாழலாம் என்பது பழமொழி. பெற்ற தாய்க்கு இணையாக யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் கடுக்காய் 10 தாய்க்கு நிகரானது என்று சித்தர் பெருமக்கள் குறிப்பிடுகின்றனர். அவ்வளவு சிறந்த கடுக்காய் பற்றியும் கடுக்காய் சாப்பிடும் முறை பற்றியும் கடுக்காய் பொடி வீட்டிலேயே தயாரிப்பது பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இனி கடுக்காயோட பயன்கள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம். தலை முதல் கால் வரை அத்தனை நோயையும் குணமாக்கக்கூடியது இந்த கடுக்காய். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி நடக்கும் கிழவனும் கோலை வீசி நடப்பான் என்பது சித்தர் வாக்கு. அவ்வளவு சிறந்த கடுக்காய் அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் விலை மலிவாகவே கிடைக்கிறது. கடுக்காயை வாங்கி உடைத்து அதன் உள்ளே இருக்கும் விதையை நீக்கிவிட்டு மேல் தோலை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எப்பேற்பட்ட நச்சுக்களையும் போக்கும் சக்தி கொண்டது கடுக்காய். வாய், தொண்டை, இரைப்பை மற்றும் குடலில் உள்ள புண்களை ஆற்றும் தன்மை கொண்டது கடுக்காய். மலச்சிக்கலை போக்கி குடல் சக்தியை ஊக்கப்படுத்தி பசியை தூண்டக்கூடியது கடுக்காய். இரத்தத்தை சுத்தப்படுத்தி வாதம், பித்தம், கபம் இம்மூன்றால் ஏற்படும் பல்வேறு நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது கடுக்காய். காது நோய், கண் நோய், இருமல், மஞ்சள் காமாலை, இரைப்பு, நாவறட்சி, மூலநோய், வயிறு உப்புசம் போன்ற நோய்களையும் குணப்படுத்தி உடலுக்கு வலிமையூட்டக்கூடியது கடுக்காய். மேலும் இரத்த குறைவு, கைகால் எரிச்சல், தேமல், வெண்புள்ளிகள் போன்ற சரும நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது கடுக்காய். அதிக உடல் உஷ்ணம், வெள்ளைப்படுதல், சிறுநீர் குழாய்களில் உண்டாகும் எரிச்சல், கல்லடைப்பு, சர்க்கரை நோய், இதய நோய், மூட்டு வலி, உடல் பலகீனம், உடல் பருமன் அனைத்திற்கும் அருமருந்தே கடுக்காய். தோல் சுருக்கம் நீங்கி இளமையான பொலிவான முகத்தோடு காட்சியளிக்க தினசரி கடுக்காய் பொடி 1 ஸ்பூன் தேனுடன் கலந்து இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டு வர வேண்டும். கடுக்காய் பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து ஆறாத புண்கள், தோல் நோய் இருக்கும் இடங்களை கழுவி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். கடுக்காய் ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது. வெதுவெதுப்பான நீரில் கடுக்காய் தூள் கலந்து வாய் கொப்பளித்து வந்தால் பல் ஈறுகளில் உண்டாகும் புண், இரத்த கசிவு, வாய் துர்நாற்றம் போன்றவை சரியாகும். வெயில் காலங்களில் அரை ஸ்பூன் அளவு கடுக்காய் தூளை சிறிதளவு வெல்லத்துடன் கலந்து சாப்பிட்டு வரலாம். 200 மில்லி நீரில் 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து தினமும் குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு நீங்கி உடல் எடை குறையும். தினமும் இரவு படுக்கும் முன்பு 5 கிராம் கடுக்காய் தூளை வெதுவெதுப்பான நீரில் அல்லது தேனில் கலந்து சாப்பிட்டு வரலாம். இஞ்சி, சுக்கு, கடுக்காய் பொடியை 1 மண்டலம் எனப்படும் 48 நாட்களுக்கு முறையாக காலை, மதியம், இரவு என சாப்பிட்டு வந்தால் நல்ல ஜீரண சக்தி ஏற்படும். நன்றாக பசி எடுக்கும். இதனால் உடல் இயக்கம் சீராகும். நோய் நொடி அண்டாது இளமையோடு நீண்ட ஆரோக்கியம் கிடைக்கும். இனி கடுக்காய் பொடி தயாரிக்கும் முறை பற்றி
கடுக்காயை ஒரு நாள் 2 முறை கழுவிட்டு ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சி சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்தாச்சு. கடுக்காய் தோல் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்குது. இப்போ இதை எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு இதில் கொட்டிட்டு கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. மாதிரி கலக்கிட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் குடிச்சிட்டு வரணும். இல்லாட்டி இது ஒரு ஸ்பூன் அளவு தேனில் கலந்து சாப்பிட்லாம். இது தேன்லேயோ இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணீர்லேயோ தான் கலந்து சாப்பிடணும். வெறும் வாயில் அப்படியே சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.